character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Pakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening dear student. Today we are going to see 12th standard computer application தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சாப்டர் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு புது சாப்டர் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் சாப்டர் வந்து டேட்டா பேஸ் கான்செப்ட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து பேஜ் மேக்கர்னா என்ன, பேஜ் மேக்கரில் எப்படி வந்து ஒரு இமேஜ்னா என்ன, அனிமேஷனா என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். செகண்ட் சாப்டர் அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். தேர்ட் சாப்டர் வந்து கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது டேட்டா பேஸ் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ தேர்ட் சாப்டர் 3 Introduction to Database Management System. ஸோ உங்களுக்கு வந்து DBMS வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ DBMSனா Database Management System. ஓகேவா? ஸோ ஒரு டேட்டா நம்ம கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது டேட்டான்றதெல்லாம் நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. அதை மேனேஜ் பண்ணுற சிஸ்டம் தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லேர்னிங் அப்ஜெக்டிவ் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ரிலேஷனல் டேட்டா ஆஃப் மாடல், query language for databases, SQL command and query processing to enhance programming skill and technique of MySQL. ஸோ ரிலேஷனல் மாடல், டேட்டாவோட ரிலேஷனல் மாடல்னா என்ன, query languages, இப்போ வந்து டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணுறதோட லாங்குவேஜ், இப்போது நம்ம பேசுகிற லாங்குவேஜ் சொல்கிறோம்ல அதே மாதிரி டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணுற லாங்குவேஜை query language சொல்லுவாங்க. என்ன மாதிரியான query languages இருக்குது, அது என்ன query languageல ஒன்று தான் SQL. ஸோ SQL கமாண்ட்னா என்ன, அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, query எப்படி ப்ராசஸ் பண்ண வைக்க போகிறது. ஸோ அதே மாதிரி ப்ரோக்ராமிங் ஸ்கில் எப்படி ப்ரோக்ராமிங் ஸ்கில்லை உங்களுக்கு டெவலப் பண்ண போகிறாங்க. தென் MySQLலாம் என்ன, அதோட டெக்னிக்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் 3.1 இன்ட்ரடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். DBMS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டினும் கூட. ஸோ DBMSனா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், DBMS டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். மார்க் பண்ணி வச்சுக்கோ. ஸோ லெட் அஸ் பிரேக் டவுன் த வேர்ட் வாட் தே ரியலி மீன். ஸோ இது அப்படின்னா என்ன, ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன. ஸோ a database is a place where we store, retrieve, manage data. ஸோ அதை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா இது இருக்க போகுது அப்படின்றாங்க. ஸோ எப்படி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸ்டோர் டேட்டா பேஸ், அதில் ஸ்டோர் பண்ணுறாங்க. தென் ரிட்ரைவ் பண்ணுறாங்க, அதில் ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறது, டேட்டா பர்டிகுலர் டேட்டாவை மேனேஜ் பண்ணுறது, இதுதான் அதோட மீனிங். ஓகேவா? ஸோ வாட் இஸ் டேட்டா தென்? மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் லைக் யுவர் நேம், யுவர் ஃபேவரட் கலர் எக்ஸெட்ரா டு காம்ப்ளெக்ஸ் டேட்டா லைக் astronomical data that scientists handle, everything come under database. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டேட்டாபேஸில் இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம், அது எப்படி இருக்கணும்னா ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பர்சனோட நேம் என்ன, அவங்களோட ஃபேவரட் கலர் என்ன, இதுதான் டேட்டாஸ் இல்லையா, அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது இருக்குது, இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதும் இருக்குது. அதே மாதிரி அஸ்ட்ரானமல் டேட்டா, இது வந்து அஸ்ட்ரானாமிக்கல் டேட்டா அப்படின்வாங்க. சயின்டிஃபிக் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெதர் ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இந்த வருஷத்தில் இவ்வளோ ரெயின்ஃபால் இங்கே இருக்குது, ஸோ இந்த இடத்துல இவ்வளோ ரெயின்ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு வெதர் ப்ரெடிக்ஷன் பண்ணுறது, இல்லை இங்கே மழை வரும் அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது எல்லாமே சயின்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே டேட்டாஸை வச்சு தான். ஸோ எவ்ரி திங் கம் அண்டர்ஸ் டேட்டாபேஸ். ஸோ எல்லாமே எதுக்குள்ளே தான் வரப்போகுதுன்னா டேட்டாபேஸ்க்குள்ளே தான் வரப்போகுது. த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரெஃபர் டு த செட் ஆஃப் ப்ரோக்ராம் டு மேனேஜ் த டேட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது எதுக்குள்ளே வருதுன்னா இது ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராமாக இருக்குது. ஸோ முழுக்க டேட்டாவை மேனேஜ் பண்ணுறது. ஓகே, we have with various action like storage, retrieving, filtering etc. ஸோ இந்த டேட்டாக்குள்ளே என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணால் வேரியஸ் ப்ராசஸ் ஆக்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த டேட்டாவை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷனில் நம்ம ரிட்ரைவ் பண்ணுவோம். ரிட்ரைவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்தால் அதை ஃபில்டர் பண்ணுறது, இந்த எல்லாமே டேட்டாக்குள்ளே ப்ராசஸாக பண்ண போகிறோம். Some of the popular database management system is MySQL, Oracle etc.
பாப்புலரான டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எதை சொல்கிறாங்கன்னா MySQL, Oracle. இது ரெண்டுத்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. கிவிங் ப்ரொடெக்ஷன் டு டேட்டா யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபார் யூசர் எக்ஸெட்ரா ஆர் சம் ஆஃப் த நோட்டபிள் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட் DBMS. ஸோ இது வந்து முழுக்க யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்றது யூசர் எந்த அளவுக்கு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ அதான் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, பெட்டர் ப்ரொடெக்ஷனாகவும் இருக்குது. நம்ம ஒரு டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா அது செக்யூரிட்டியாக இருந்தால் தானே யாருக்காக இருந்தாலும் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி பெட்டர் ப்ரொடெக்ஷனாகவும் இருக்குது யூசருக்கு அப்படின்றாங்க. ஸோ அடுத்தது இன்ட்ரடக்ஷன் டு DBMS டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மார்க் பண்ணிக்கோங்க. A database management system, DBMS is a system software. ஸோ இது என்னென்னா இது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். எதுக்காக யூஸ் பண்ணணும்னா ஃபார் கிரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் டேட்டாபேஸஸ். இது முழுக்க டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. DBMS ப்ரொவைட் யூசர் அண்ட் ப்ரோக்ராமர் வித் சிஸ்டமேட்டிக் வே டு கிரியேட், ரிட்ரைவ், அப்டேட் மேனேஜ்மெண்ட் டேட்டா. ஸோ இந்த DBMS எதை ப்ரொவைட் பண்ணுதுன்னா யூசருக்கும் ப்ரோக்ராமர் க்ரியேட் பண்ணவருக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக்கல் வே. ஏன்னா எல்லாமே மேனுவல் கால்குலேஷனாக இருந்தது, சிஸ்டமேட்டிக்கலாக மாற்றுறதுக்கு. ஸோ மாற்றல என்னென்னலாம் நடக்குதுன்னா ஒரு புதுசாக க்ரியேட் பண்ணலாம், இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவ் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம். ஸோ இது எல்லா ப்ராசஸுமே நடக்குது அப்படின்னா இது வந்து DBMSோட டெஃபினேஷன். உங்களுக்கு புக் பேக்கில் கேட்டிருந்தாங்கன்னா இதை நீங்கள் எழுதுங்க. ஓகே, வாட் டைப் ஆஃப் டேட்டா வில் ஸ்டோர்ட் இன் த டேட்டாபேஸ். ஸோ என்ன மாதிரியான டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம் பார்க்கலாம். இன் ஏ டேட்டாபேஸ் we could be grouping only related data together and storing them under one group of name called table. ஸோ முழுக்க ஏனோ தானோன்னு எல்லா டேட்டாவையும் நம்ம ஸ்டோர் பண்ணிட முடியாது. ஒரு ரிலேட்டிவோடு இருக்கிறது, ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு குரூப்பாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் பர்சனோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ ஒரு ஸ்கூல் டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட அவன் ஏஜ் என்ன, அவங்க ஃபாதர் நேம் என்ன, அவங்க மதர் நேம் என்ன, அவங்க என்ன அட்ரஸ், இப்போ எல்லாமே ஒரு குரூப்பாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டேட்டாவை தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க, அந்த குரூப்போட நேம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கால் டேபிள் அப்படின்றாங்க. ஸோ அதோட நேம் என்னென்னா டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஹெல்ப் இன் ஐடென்டிஃபைங் விச் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் வேர் த அண்டர் வாட் நேம். ஸோ எந்த டேபிளில் எந்த டேட்டா இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த குரூப்போட நேமை நம்ம டேபிள்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு டேட்டாவுக்குமே ஒரு டேபிள் இருக்க போது. ஸோ அந்த டேபிள் எதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா எந்த டேட்டா அந்த இடத்துல இருக்குன்னு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ எப்படி நம்ம எல்லாருக்குமே நேம் வச்சு கூப்பிடுறாங்க. ஸோ அப்போ நேம் வந்தால் தான் இவங்க இந்த பர்சன் அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன். அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் டேட்டாவுக்குமே ஒரு டேபிள் நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அந்த குரூப் நேம் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எவாலுவேஷன் ஆஃப் DBMS. ஸோ எப்படி இந்த DBMS வந்துச்சு அதோட எவாலுவேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. த கான்செப்ட் ஆஃப் ஸ்டோரிங் த டேட்டா ஸ்டார்டட் பிஃபோர் 40 years இன் வேரியஸ் ஃபார்மட். ஸோ 40 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுன்ற கான்செப்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன் இயர்லியர் டேஸ் தே ஹாவ் யூஸ் பஞ்ச்டு கார்ட் டெக்னாலஜி டு ஸ்டோர் டேட்டா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுற கான்செப்ட் இருக்குது. இப்போ நம்ம டேஸில் நம்ம எதை வச்சு நம்ம ஸ்டோர் பண்ண பஞ்ச் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். தென் ஃபைல்ஸ் வேர் யூஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் ஃபைல்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். த ஃபைல் சிஸ்டம் வேர் நோன் அஸ் த ப்ரிடிக்சர் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம். ஸோ அங்கே ஃபைல் சிஸ்டத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரிடிக்சர் அப்படின்றாங்க. வேரியஸ் ஆக்சஸ் மெத்தட் இன் ஃபைல் சிஸ்டம் வேர் இண்டெக்ஸ்ட், ரேண்டம் அண்ட் சீக்வென்ஷியல் ஆக்சஸ். ஸோ ஃபைலை ஹேண்டில் பண்ணுறதுலையே 3 மெத்தட் சொல்லியிருக்காங்க. இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுறது, இல்லை ரேண்டமாக ஒரு பேஜ் எடுத்து ஆக்சஸ் பண்ணுறது, இல்லை சீக்வென்ஷனாக 1 by 1 ஆர்டராகவும் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மெத்தட்லாம் இருக்குது ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறதுல சொல்கிறாங்க. த ஃபைல் சிஸ்டம் ஹேட் மோர் லிமிடேஷன். ஸோ இந்த ஃபைல் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது, நிறைய ரூல்ஸ் அவைலபிளாகவே இருக்குது. ஸோ அது என்ன மாதிரியான லிமிடேஷன்ஸ்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து எவாலுவேஷன் ஆஃப் DBMSன்னு கொடுத்துருக்காங்க. லிமிடேஷன்ஸ் லைக் டேட்டா டூப்ளிகேஷன். ஸோ முழுக்க டூப்ளிகேஷன் இருக்கக்கூடாது இல்லையா. ஏன்னா ஒரே டேட்டாவை திருப்பி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு ஸ்டோரேஜ் தான் அதிகமாக போகுது, ஆனால் டேட்டா என்னவோ ஒன்று தான் இருக்க போகுது. அதான் டேட்டா டூப்ளிகேஷன். அப்போது DBMSஸை பொறுத்த வரைக்கும் டூப்ளிகேஷன் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சேம் டேட்டா இஸ் யூஸ்டு பை மல்டிபிள் ரிசோர்ஸஸ் ஃபார் ப்ராசஸிங். தஸ் கிரியேட்டட் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் ஏ சேம் டேட்டா வேஸ்டிங் த ஸ்பேசஸ். ஸோ முழுக்க நம்ம திருப்பி ஒரே டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அது என்ன தான் வேஸ்ட்டு தான். திருப்பி ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஒரே டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அந்த ஒரு டேட்டா வந்து எனக்கு 10 ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னா 10 டைம் அதை ஸ்டோர் பண்ணால் அது வேஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ் தானே. அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ டேட்டா டூப்ளிகேஷன் அப்படின்றது மல்டிபிள் ரிசோர்ஸஸ்க்காக ப்ராசஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா காப்பீஸ் தான். அது வந்து வேஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ்ன்றாங்க. அடுத்தது ஹை மெயின்டெனன்ஸ். ஆக்சஸ் கண்ட்ரோல் அண்ட் வெரிஃபைங் டேட்டா கன்சிஸ்டன்சி நீட்ஸ் ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஸோ இந்த டேட்டாபேஸை நம்ம ஸ்டோர் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதிகப்படியான காஸ்ட் ஆகும் அப்படின்றாங்க. அப்போ மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்க போகுது. அடுத்தது செக்யூரிட்டி. கண்டிப்பாக இதில் வந்து டேட்டா நம்ம வந்து லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னா லாஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் லெஸ் செக்யூரிட்டி ப்ரொவைட் டு த டேட்டா. ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து நமக்கு கம்மியாக தான் அதில் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. யார் வேணாலும் எடுத்து ஆக்சஸ் பண்ணலான்னா நமக்கு அது என்னது கஷ்டம் தான் இல்லைங்களா.
ஸோ டேட்டாபேஸ் சிஸ்டம் பிகாஸ் பாப்புலர் டு ஓவர் கம் த பேக் லிமிடேஷன் ஆஃப் த ஃபைல் சிஸ்டம். இந்த ஃபைல் சிஸ்டமில் இவ்வளோ ட்ராபேக்ஸ் இருக்குது. டூப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட், மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதிகப்படியான காஸ்ட் ஆகுது. செக்யூரிட்டினஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஸோ டிபிஎம்எஸ் கான்செப்ட் பார்க்கலாம். There existing few standards that are applicable to all form of database management system like relational database management system. இந்த DBMS இவ்வளோ ட்ராபேக்ஸ் இருக்குது, அதை ஓவர் கம் பண்ணணும் தான் நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் RDBMS ஒன்று எவாலுவேட் ஆச்சு. ஸோ RDBMSல என்னென்னு பார்க்கலாம். அண்ட் ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ODBMSனு ஒன்று டெரைவ் ஆச்சு. ஆல் DBMS adheres to the following two basic concepts. ஸோ எல்லா டேட்டாபேஸுமே சரி இந்த ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணி தான் இருக்குது. அது என்னென்னா ரெண்டு பேசிக் கான்செப்டை ஃபாலோ பண்ணியிருக்கு. அது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆசிட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆசிட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது அக்ரானம் ஸ்டாண்ட் ஃபார் அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி. அதான் ஆசிட் சொல்கிறாங்க. அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி, இதுதான் ஆசிட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றாங்க. ஸோ அட்டாமிசிட்டி அப்படின்றது அட்டாமிசிட்டி ஃபாலோ த தம் ரூல் ஆஃப் ஆல் ஆர் நத்திங். ஸோ அட்டாமிசிட்டியோட ஒரு ரூலே என்னென்னா ஆல் ஆர் நத்திங். ஒன்று இருக்கணும், இல்லை எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இருந்தால் எல்லாமே இருக்கணும். ஆல் ஆர் நத்திங், நத்திங்னானது எதுவுமே இருக்கக்கூடாது. இதுதான் வந்து அட்டாமிசிட்டியோட ரூல். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வைல் அப்டேட்டிங் த டேட்டா இன் டேட்டாபேஸ் ஃபார் த யூசர் பெர்ஃபார்மிங் த அப்டேட் ஆப்ரேஷன். ஸோ யூசரோட பெர்ஃபார்மிங் ஆப்ரேஷனை பொறுத்து தான் இருக்கா இல்லையா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணலாமான்றது இதில் இந்த ரூலாக இருக்குது. திஸ் அப்டேட் ஆப்ரேஷன் இஸ் கால்ட் a transaction and either commits successful updating and aborts updating failure. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். அப்டேட் பண்ணும்போது ஒன்ஸ் நம்ம கரெக்டான டேட்டா கொடுத்தோன்னா அது அப்டேட் கரெக்டாக ஆக போகுது, சக்ஸஸ்ஃபுல் ஆக போகுது. இல்லைனா என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபெயிலியர் ஆக போகுது. இதுதான் வந்து அட்டாமிசிட்டி. ஸோ ஆல் ஆர் நத்திங். ஒன்று அப்டேட் கரெக்டாக பண்ணோன்னா ஸ்டோர் ஆகும், அப்படி இல்லைன்னா என்னங்க எதுவுமே இருக்காது, நத்திங், ஒன்றுமே இல்லாமல் ஃபெயிலியர் ஆக போகுது. இது அட்டாமிசிட்டி. கன்சிஸ்டன்சி அப்படின்றது கன்சிஸ்டன்சி என்ஷூர் தட் த சேஞ்சஸ் இன் டேட்டா வேல்யூ டு கன்ஸ்டன்ட் ஆல் at any constant all any given instance. This property helps in the successful transaction. ஸோ இது முழுக்க நம்ம ஒன்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் கன்சிஸ்டன்சி. அடுத்தது ஐசோலேஷன். ஸோ ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி இஸ் நீடட் டியூரிங் த கன்கரண்ட் ட்ரான்சாக்ஷன் when multiple users do the transaction by accessing the some object of the same time. The transaction is known as concurrent transaction. ஸோ வந்து எந்த டிரான்சாக்ஷன் எப்படி ஆகுது அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது. ஐசோலேட்னாலே தனியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி டிரான்சாக்ஷனை மட்டும் தனிமைப்படுத்துறது. ஸோ அந்த என்னென்ன டிரான்சாக்ஷன் எந்தெந்த டைமில் நடந்திருக்குன்றதை ஐசோலேட் பண்ணுறது தான் இவங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட வேலை. டு ப்ரிவென்ட் த கன்ஃப்ளிக்ட் த டேட்டாபேஸ் அப்டேட் த டிரான்சாக்ஷன் ஆர் ஐசோலேட்டட் ஃப்ரம் த அதர் யூசர் ஆர் சீரியலைஸ்டு. திஸ் இஸ் ஆல்சோ நோன் as the degree of consistency. Durability is identify the system ability to recover all committed transaction during the failure of storage or the system. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன் பார்த்தோம். டியூரபிலிட்டி அப்படின்றது ஒன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறம் டேட்டா ஏதாவது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம் வருது இல்லைங்களா, ஸோ அந்த கமிட்டட் டிரான்சாக்ஷன் யூஸ் ஆகிறது தான் டியூரபிலிட்டி. ஸோ அடுத்தது கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங். ஸோ கன்கரன்சி கண்ட்ரோல்னா என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் அ டேட்டாபேஸ் DBMS மெக்கானிசம் யூஸ்டு ஃபார் டேட்டா ஷேரிங். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஒரு டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்சாக்ஷன் ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டெக்னிக் தான் இது. When the same data is shared among the multiple user, popular access control is needed and privileges of changes the application data item in control through locking. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் டிபிஎம்எஸோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா டூப்ளிகேஷன். ஸோ ஒரே டேட்டா வந்து திருப்பி ப்ராசஸ் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே சேம் டேட்டா தான் இருக்க போது, ஒரே டேட்டா பட் மல்டிபிள் டைம் ஆஃப் யூஸர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் நீடட் ப்ரிவிலேஜஸ்ன்ற கான்செப்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணுறதுனால ஒரே டேட்டா தான் பட் மல்டிபிள் டைம் அங்கே அக்கர் ஆகுது. ஓகேவா, அதை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி லாக்கிங்கும் பண்ணலாம் அப்படின்றாங்க. அடுத்தது டேட்டாபேஸ் மாடல். ஸோ என்ன மாதிரி டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மாடல் இருக்குன்னு பார்க்கலாம். The database technology come into the existing in the term of models with relational and relational behavior. ஸோ இதில் வந்து ரிலேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் ரிலேஷன் பிஹேவியர்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட் மாடல் இருக்குது. The major database model are listed below. First one hierarchical database model. ஸோ ஹைராரிக்கல்னால் ஆல்ரெடி 11th படிச்சிருப்பீங்க. ஹைராரிக்கல்னால் ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஸோ பிரான்ச் மாதிரி எப்படி ஒரு மரம்னா நிறைய கிளைகள் இருக்குது இல்லையா, அதே மாதிரி ஹைராரிக்கலில் ஒரு ரூட் நோட் இருக்க போது அதுலேருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சில்ட்ரன்ஸ் நோட் இருக்க போது அதை பார்க்குறது தான் ஹைராரிக்கல். த ஃபேமஸ் ஹைராரிக்கல் டேட்டாபேஸ் மாடல் வாஸ் IMS. ஸோ அவங்க தான் டெவலப் பண்ணாங்க. இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றவங்க தான் இந்த ஹைராரிக்கல் மாடலை டெவலப் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஹைராரிக்கல் மாடலோட எக்ஸாம்பிள்.
ஸோ கம்பெனி அப்படின்னு ஒரு ரூட் நோட் இருக்க போது அந்த ஒரு பர்டிகுலர் ரூட் நோட்லேருந்து பார்த்தீங்கன்னா யூசர்னு தனி ஒரு பிரான்ச் இருக்காங்க, மிஷின்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது, அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த யூசருக்குள்ளே எடுத்திங்கன்னா மார்க்கெட்டிங் இருக்காங்க, பர்சனல் இருக்காங்க. மிஷின்ஸ் இருந்தால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது, டிவைஸ் இருந்தால் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது யாருன்னா இந்த கம்பெனிக்குள்ளே தான் நடக்குது. ஸோ இதுதான் ஒரு ஹைராரிக்கல் மாடல் மாதிரி. ஒரு ட்ரீ இருக்க போது ஒரு ட்ரீல எப்படி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கோ அதே மாதிரி இருக்குது இல்லையா, அதனால இது ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்வாங்க. ஸோ இது வந்து கண்டெய்னர்ன்றது மெயின் பிரான்ச்சஸாக இருக்குது. இப்போ யூசர், மிஷின் ஒரு சப் டிவைடராக இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து கண்டெய்னர். ஆப்ஜெக்ட்னா அவங்களுக்குள்ளே ரன் ஆகுறது, இந்த சர்க்கிளில் இருக்கவங்களாம் ஆப்ஜெக்ட், அவங்களுக்குள்ளே ரன் ஆகுறதுலாம் இந்த மாதிரி டினோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், IBM's first DBMS. ஸோ இவங்க தான் இந்த ஹைராரிக்கல் மாடலை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது. இன் திஸ் மாடல் ஈச் ரெக்கார்ட் ஹேஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒவ்வொரு ரெக்கார்ட்லேயுமே அது என்ன இருக்குன்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் அது இருக்க போகுது. இந்த பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் லைக் எஸ் ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது, ஒரு பேரண்ட் சைல்டு மாதிரி இருக்கு இல்லையா. நம்ம இந்த சின்ன வயசில் உங்களுக்கு ஃபேமிலி ட்ரீலாம் வரைஞ்சிட்டு வர சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். The collection of record is called record types which have the equivalent to table in the relational model. ஸோ இது முழுக்க collection of records. ஸோ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண ரெக்கார்ட்ஸ் இல்லையா, ஸோ collection of ரெக்கார்டை யூஸ் பண்ண ரெக்கார்ட்ஸை ஸ்டோர் பண்ணி அந்த ரிலேஷனல் மாடல் அங்கே க்ரியேட் ஆகுது. த இண்டிவிஜுவல் ரெக்கார்ட் ஆர் ஈக்குவல் டு ரோஸ். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரோவும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ரோஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ரோ மீன்ஸ் ஒரு இந்த ரோவில் இந்த பர்டிகுலர் டேபிள் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரோவுக்கு யூஸ் ஆகுது. இன் above மாடல் we have many advantages like less redundant data, efficient search, data integrity and security. ஸோ இந்த முன்னாடி பார்த்த ஹைராரிக்கலில் இதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்கிறாங்க பாருங்கள். லெஸ் redundant டேட்டா, எஃபிஷியன்ட்டியாக சர்ச் பண்ணுறதாகவும், integrity and security. This model also have few limitation like complex implement and difficult in handling many to many relationships. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸாக என்ன சொல்கிறாங்கன்னா கம்மியான ரிடண்டன்ட் டேட்டா இருக்க போது அதே மாதிரி எஃபிஷியண்ட்டாக சர்ச் பண்ணும், டேட்டா வந்து ஒன்றோட ஒன்று இன்டெகிரிட்டி கரெக்டாக இருக்கும், அதே மாதிரி செக்யூரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றாங்க. ஆனால் அதில் ஒரு ஃபியூ லிமிடேஷன்ஸ் இருக்குது. என்ன மாதிரி லிமிடேஷன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதாகட்டும், அதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்குது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லையா, 1-to-1 ரிலேஷன்ஷிப், 1-to-many ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி இருக்கிறதுல மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் மட்டும் இது சப்போர்ட் பண்ணலை அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு இதோட லிமிடேஷன்ஸாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மாடல். ஸோ நெட்வொர்க் மாடல்லாம் என்னென்னு பார்க்கலாம். த ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் நெட்வொர்க் டேட்டா மாடல் வாஸ் IDS. ஸோ இன்டெகிரேட்டட் டேட்டா ஸ்டோர் தான் இதை வந்து ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணாங்க அட் த ஹனிவெல். ஸோ ஹனிவெல்ன்றதுலாம் நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ப்ராடக்ட்டில் தான் டெவலப் பண்ணாங்க. நெட்வொர்க் மாடல்ஸ் சிமிலர் டு ஹைராரிக்கல் மாடல். ஸோ இது எப்படி இருக்குன்னா ஹைராரிக்கல் மாடல் எப்படி இருக்கோ அதே மாதிரி சிமிலராக தான் இருக்க போது. பட் எக்ஸப்ட் தட் இன் திஸ் மாடல் மெம்பர் கேன் ஹாவ் மோர் தென் ஒன் ஓனர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெம்பர் எப்படி இருக்காங்கன்னா ஒரே ஒரு ரூட் நோட் தான் இருக்க போது, அதுலேருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருந்துச்சு இல்லைங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் ஓனர் இருப்பாங்க. எல்லாமே ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்க, இந்த ரூட் நோட்டில் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரூட் தான் இருக்க போகுது, கம்பெனின்றது ஒன்று மட்டும் தான். ஆனால் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் மோர் தென் ஒன் ஓனர் இருப்பாங்க அப்படின்றாங்க. த மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் ஆர் ஹேண்டில் இன் த பெட்டர் வே. ஸோ அதில் வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணாது, ஆனால் இங்கே வந்து ஹேண்டில் பண்ணும். ஓகேவா. திஸ் மாடல் ஐடென்டிஃபை த 3 டேட்டாபேஸ் காம்ப்ளெக்ஸ் component, network schema, subschema and language or data management. ஸோ இதில் வந்து 3 மாடல் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. என்னென்னா நெட்வொர்க் ஸ்கீமா, தென் சப்ஸ்கீமா அண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஒரு காலேஜ் அப்படின்றது இது ரூட் நோடாக இருக்க போது. ஸோ டிபார்ட்மெண்ட்டு, லைப்ரரி. ஸோ இதில் 2 இருக்குது. டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது, லைப்ரரி தனியாக இருக்குது. ஆனால் இவங்க 2 பேருமே எதுவுமே இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு பர்சன் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ மோர் தென் ஒன் ஓனர் இருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து நெட்வொர்க் மாடலுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இட் ஹேஸ் 2 ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் ரிலேஷனல் மாடல். அதில் வந்து நம்ம 3 மாடல் ப்ரப்போஸ் பண்ண சொல்கிறாங்க இல்லையா. ஃபஸ்ட் ஒன் நெட்வொர்க் ஸ்கீமா, சப்ஸ்கீமா, லாங்குவேஜ். நெட்வொர்க் ஸ்கீமா அப்படின்றது ஸ்கீமா டிஃபைன்ஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஃபுல் ஸ்ட்ரக்சரை கொடுக்கறது தான் நெட்வொர்க் ஸ்கீமா. சப்ஸ்கீமா அப்படின்றது கண்ட்ரோல் அண்ட் வியூ ஆஃப் த டேட்டாபேஸ் ஃபார் த யூசர். ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுறது, அதை என்டையர் ஆப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சப்ஸ்கீமாவோட ஒர்க்கு. லாங்குவேஜ்ன்றது பேசிக் ப்ரொடியூஸ் ஃபார் ஆக்சஸிங் த டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸ் லாங்குவேஜை ஆக்சஸ் பண்ணுறது லாங்குவேஜோட ஒர்க். ஓகேவா. The major advantages of this model is this ability to handle more relationship types, easy data access, data integrity and independent. The limitation of network models is difficulty in design and
மெயின்டெனன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் அட்வான்டேஜஸாக என்ன சொல்கிறாங்கன்னா ஈஸியாக ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணும். அதே மாதிரி டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதாகட்டும், டேட்டா இன்டெகிரிட்டி ஆகட்டும், அது எல்லாத்தையுமே எதையுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது, எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்கும். இதோட லிமிடேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெட்வொர்க் மாடல் இஸ் டிஃபிகல்ட் அண்ட் டிசைன். இதை டிசைன் பண்ணுறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி டிசைன் பண்ணுறதே டிஃபிகல்ட் இருக்கும்போது கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுறதுலையும் டிஃபிகல்ட் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்தது ரிலேஷன் மாடல். ஸோ ரிலேஷன் மாடலில் என்னென்னு பார்க்கலாம். ஆரக்கிள் அண்ட் டேட்டாபேஸ் 2 ஆர் ஃபியூ கமர்ஷியல் ரிலேஷனல் டேட்டாபேஸ் இன் யூஸ். ஸோ இப்போதைக்கு கமர்ஷியலாக நம்ம எல்லாமே வணிக ரீதியாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாம் என்னென்னா ஆரக்கிள் அண்ட் டேட்டாபேஸ் 2 யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது ரிலேஷன் மாடலில் இருக்குது. ரிலேஷன் மாடல்ஸ் இஸ் டிஃபைன்டு 2 டெர்மினாலஜிஸ், இன்ஸ்டன்ட் அண்ட் ஸ்கீமா. ஸோ ரிலேஷன் மாடலில் பார்த்திங்கன்னா 2 டெர்மினாலஜிஸ் இருக்குது. ஒன்று இன்ஸ்டன்ட், இன்னொன்று ஸ்கீமா. இது வந்து ரிலேஷன் டேட்டாபேஸ்க்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட்னா என்ன, ஸ்கீமானா என்னென்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட்ன்றது a table containing row and column. ஸோ இன்ஸ்டன்ட்டில் ஒரு ரோ இருக்க போது, ஒரு காலம் இருக்க போது. அடுத்தது ஸ்கீமாவில் ஸ்பெசிஃபிக் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்க்ளூடிங் நேம் அண்ட் டைப் ஆஃப் ஈச் காலம். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் காலத்தோட ஸ்ட்ரக்சர் இருக்க போது, அதோட நேமு, அதோட டைப் இருக்க போது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து மெம்பர். ஸோ ஒரு மெம்பர் இருக்காங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மெம்பருக்கு அவருக்கு ஒரு ஐடி இருக்கும், அவருக்கு ஒரு ஃபஸ்ட் நேம் இருக்கும், ஒரு ஷோர் நேம் இருக்கும், ஒரு இமெயில் ஐடி இருக்கும். இது வந்து அந்த மெம்பருக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். அப்போ மெம்பரோட குரூப் ஐடி, மெம்பர் ஐடி, குரூப் ஐடி. ஸோ அப்புறம் குரூப்புக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ரிலேஷனாகவே இருக்குது இல்லைங்களா? அப்போ எல்லாத்துக்கும் இங்கே காமனாக என்னென்னா ஐடின்றது தான் இங்கே ரிலேஷன். ஸோ எல்லாத்துக்கும் ஒன்றோட ஒன்று ரிலேட்டாக இருக்குது. இதான் ரிலேஷன் ஸ்கீமா. ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டன்ட் அப்படின்றது ஒரு டேபிளில் எத்தனை ரோ எத்தனை காலம்னு ஸ்பெசிஃபை ஆகுறது. ஸ்கீமா அப்படின்றது அந்த ஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் நேம் அண்ட் டைப் ஆஃப் ஈச் காலம். ஒவ்வொரு டைப் ஆஃப் காலத்துக்கும் என்ன நேம் இருக்குது, என்ன டைப்பில் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது ஸ்கீமா. A relational table consists of a unique attribute column and tuples row. ஸோ ரிலேஷனில் ரிலேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா டேபிள் அப்படின்றாங்க. யூனிக் ஆட்ரிபியூட் என்ன சொல்கிறாங்கன்னா காலம் அப்படின்றாங்க. டப்பிள்ஸ்னால் ரோஸ்னு அர்த்தம். இது வந்து ஒரு 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ரோஸ் கால்ட் ஆஸ் ஏ டப்பிள், காலம் கால்ட் ஆஸ் ஆட்ரிபியூட், ரிலேஷன்னா டேபிள். ஓகேவா? அடுத்தது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். இன் திஸ் மாடல் இன்கார்பரேட் த காம்பினேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ இது முழுக்க எதில் இருக்குன்னா ஊப்ஸ் கான்செப்ட் கூட எம்பேடட் ஆயிருக்கு. அண்ட் டேட்டாபேஸ் டெக்னாலஜி. ஸோ அது மட்டும் இல்லாமல் டேட்டாபேஸ் டெக்னாலஜி கூட எம்பேடட் ஆயிருக்கு. ப்ராக்டிக்கலி திஸ் மாடல் செவரல் ஆஸ் த பேஸ் ஆஃப் த ரிலேஷன் மாடல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல். ஸோ இது முழுக்க எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ரிலேஷன் மாடலை பேஸ் பண்ணியிருக்கு. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளேஷன் பார்த்துட்டு இந்த டயக்ராம் பார்க்கலாமா? uses small reusable software for known as object. ஸோ இதுக்கு வந்து reusable software கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக சின்னதாகவும் இருக்குது. These are stored in the object oriented programming. This model efficiently manages large number of different data types. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ப்ரோக்ராம் ஆகட்டும், நிறைய டேட்டா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாவை கூட அது என்ன பண்ணால் ஈஸியாக மேனேஜ் பண்ணும், எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணுறது தான் இந்த ஊப்ஸ் கான்செப்டோட ஒரு பெரிய ஃபீச்சரு. மோர் ஓவர் காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர் அண்ட் ஹேண்டில் எஃபிஷியன்சி யூஸிங் ஊப்ஸ் கான்செப்ட். ஸோ இது வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஊப் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. மேலே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் பர்சன் இருக்காங்க. இது ஒரு காலம் எடுத்துக்கிட்டாலும் இந்த சேல்ஸ் பர்சன் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு நேம் இருக்கும், அதை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அவரோட ஏஜ், அவரோட சேலரின்னு அது தனியாக இருக்கும். அதே மாதிரி அவர் என்ன அக்கௌண்ட் இருக்காரு, அக்கௌண்ட்ஸ் என்ன பார்த்துட்ருக்காரு, அதே மாதிரி அவர் எத்தனை ஆர்டர் எடுத்திருக்காரு, அந்த அக்கௌண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸு, அந்த ஆர்டரை பற்றின டீட்டெயில், இது தனியாக ஒரு சேல்ஸ் பர்சன் எடுத்தால் இதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. அதே மாதிரி அவர் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டு கீழே ஒர்க் பண்ண போகிறார். அப்போ இவருக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னா சேல்ஸ் பர்சன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, அதுதான் அந்த ரிலேஷன். ஸோ அதே மாதிரி இந்த சேல்ஸ் பர்சன் பார்த்திங்கன்னா அவர் எங்கே இருக்கார், அவரோட அட்ரஸ் என்ன, அந்த மாதிரி ஒரு டேட்டா இருந்தால் அது நிறையா போக போகுது. ஸோ அட்ரஸில் அவரோட ஸ்டூடெண்ட் நேம் என்ன, அவரோட நம்பர் என்ன, அவரோட சிட்டி எங்கே இருக்கார், அவரோட ஸ்டேட் எங்கே இருக்குது அப்படின்றது, ஸ்டேட்டோட நேம், ஸ்டேட்டோட நம்பர், இது எல்லாமே அவருக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்க போகுது. இது அவர் ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர். ஒரு சேல்ஸ் பர்சனுக்கு இவ்வளோ தூரம் இருக்குது. அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நேம் இருக்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பட்ஜெட் இருக்க போகுது அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் டேட்டா இங்கே ரெப்ரசென்ட் பண்ணும்போதே பார்த்துக்கலாம். இதை வந்து ரெக்டாங்கலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்டாங்கல் பண்ணுறது எல்லாமே மேஜர் டிபார்ட்மெண்ட் அர்த்தம். ஸோ இந்த சேல்ஸ் பர்சன், டிபார்ட்மெண்ட், அட்ரஸ், அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலேஷனை சொல்கிறதுக்கு டைமண்ட் பாக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லீவ் செட்ஸ், ஒர்க் இன், ஹேஸ் ஆர்டர், ஹேஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது அவரோட பர்டிகுலர் டீட்டெயில்ஸை கொடுக்குற ஆட்ரிபியூட்ஸை நேம், ஏஜ், சேலரி, ஸ்டேட் நேம், ஸ்டேட் நம்பர், சிட்டி, ஸ்டேட்டஸ், ஜிப்புன்னு கொடுத்துருக்காங்களே, இது எல்லாமே அதுக்கு கீழே இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா?
ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடலுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ பேசிக் RDBMS கான்செப்ட்னா என்னென்னு பார்க்கலாம். எனி டேட்டாபேஸ் ஹோல் லாஜிக்கல் ஆர்கனைசேஷன் இஸ் பேஸ்டு ரிலேஷனல் டேட்டா மாடல் இஸ் நோன் ஆஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ எந்த ஒரு டேட்டாபேஸ் ஆகட்டும் அதுக்கு ஒரு லாஜிக்கல் ரீசன் ஆகட்டும், அதே மாதிரி ஒன்றோட ஒன்று ரிலேஷனாக இருக்கிறது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்வாங்க. ஏ டேட்டாபேஸ் தட் மேனேஜ் த ரிலேஷனல் டேட்டாபேஸ் இஸ் நோன் அஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது முழுக்க எப்படி இது என்ன சொல்கிறாங்கன்னா RDBMS அப்படின்றாங்க. RDBMS இஸ் த பேசிக் ஆஃப் SQL அண்ட் ஃபார் மாடர்ன் டேட்டாபேஸ் லைக் MySQL, Oracle, Microsoft Access. ஸோ இதெல்லாம் எதுக்கு வந்து பேசிக்காக இருக்குது, எதுலலாம் மாடர்ன் டேட்டாபேஸாக என்ன இருக்குன்னா MySQL சொல்கிறாங்க, Oracle சொல்கிறாங்க, Microsoft Access. இது மூணுத்துக்கும் ஒரு பேசிக்காக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்தது த பேசிக் RDBMS கான்செப்ட் லைக் இன்க்ளூட் டேட்டாபேஸ், tables, tuples, attributes, schemas and keys which have discussed in RDBMS origins. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் RDBMS கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, டேபிள், ஒரு குரூப் ஆஃப் நேமுக்கு ஒரு டேபிள் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த நேம் நமக்கு ரொம்ப முக்கியம். டப்புல்ன்றது ரோ, காலம்ன்றது தான் ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஸ்கீமா என்ன ஸ்கீமாவில் அதோட டைப்பை மென்ஷன் பண்ணுறது. கீஸ், ஸோ கேண்டிடேட் கீயா, ஸோ ஃபார் ப்ரைமரி கீயா அப்படின்றது கீஸை கொடுக்குறது. இது எல்லாத்தையுமே நம்ம எதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா RDBMS ஜார்ஜன்ஸ் அப்படின்றதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. IIT-MBBS தேர்வையான போது மோதி வென்றிடு. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.